வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுடைய மாடி தோட்டத்தில் பன்னீர் ரோஸை பாருங்கள். ஒரு கிளையில் பூ வந்துருக்குது. எவ்வளோ மொட்டு வச்சுருக்கு பாருங்கள். முட்டை எவ்வளோ இருக்குது பாருங்கள். பூவுக்கு பின்னாடி அவ்வளோ மொட்டு இருக்குது. எவ்வளோ மொட்டு இருக்குது பாருங்கள். கொத்து கொத்தாக மொட்டு வச்சுருக்குது. உங்களுக்கும் இதே மாதிரி பன்னீர் ரோஸில் நிறையா கொத்து கொத்தாக மொட்டு வைக்கணும்னா ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் வாழைப்பழத்தோலி, வெங்காயத்தை தோல் இதை நல்லா ஊற வச்சு பிசைஞ்சு 3-4 நாளைக்கு ஊற வச்சு தண்ணியில் வச்சு ஊற்றலாம். இல்லை நல்லா காய வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி தோண்டியும் வைக்கலாம். நான் ஆட்டுச்சாணமும் வச்சுருக்கு, எப்பப்போ வைப்பேன். இப்போ இது ஒரே கிளை தான், அந்த மொத்த செடி தான் இருக்குது பாருங்கள். இது கிளையாக வளர்த்தியாக தான் வளர்ந்துருக்குது. இது ஒரே கிளை தான். ஒரு கிளையில் எவ்வளோ மொட்டு வச்சுருக்குது பாருங்கள். நீங்களும் வேறு எதுவுமே ஆர்கானிக் எதுவுமே உரம், கெமிக்கல் உரம் எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை. ஆர்கானிக் உரம் தான். மாட்டுச்சாணம் போடுங்க. இல்லையா வாழைப்பழத்தொலி, வெங்காய தோடு கூட தான் நம்ம போட்டிருக்கிறது பாருங்கள். ரிசல்ட்டு நல்லா இருக்குது பாருங்கள். இது மாதிரி உங்களுக்கும் வரணும்னா நீங்கள் அது மாதிரி போட்டுட்டு சொல்லுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் எது வேணும் இருந்ததுன்னா கேளுங்க, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.